ஐயோ ரொம்ப பெரிய இடம் சரியா? அவங்க பெரிய மேலே பண்ணி வாட்ச்மேன் கூப்பிட்டு வந்துருங்க. இன்னும் பார்த்து நடந்தீங்க சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓ இவருதான் எங்க பெரிய ஐயா. என்னப்பா நல்லாக்கியா? தம்பி யாரு புதுசா? சொன்னீங்க கேட்டீங்களா ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் வேலைக்கு, அதான் கூப்பிட்டு வந்தேன். சரி சரி இரு தம்பிகிட்ட பேசிட்டு வரேன். சரி. டேய் தம்பி, இதான் நீ பார்த்துக்க போகிற ஹாஸ்டலு. இங்கே இன்னும் 2 நாளில் பசங்க வர போகிறாங்க. இது வரைக்கும் இங்கே இருந்தவங்கலாம் பேய் இருக்குது ஆவி இருக்குன்னு நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் எதுவுமே நேரில் பார்த்தது இல்லை. இனிமேல் இந்த ஹாஸ்டலை நீ தான் பார்த்துக்கணும். சரி, நான் அவ்வளோ இடத்துல வேலை பார்த்துருக்கேன், இதெல்லாம் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். யாரு அங்க? யாரு? 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 சார் அந்த வாட்ச்மேன் செத்துட்டான் சார். எது செத்துட்டானா? சரி உனக்கு தான் தெரியும்ல, பண்ண வேண்டிய பண்ணிடு. ஆனால் அவனு பண்ண வேண்டிய டக்குன்னு பண்ணு. நாளைக்கு ஹாஸ்டலுக்கு பசங்க வந்துடுவாங்க. ஓகே சார். Let the bullet to the truck. Running for your life when you hear my name. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் என்னடா தப்பான அடிச்சு கொள்றவன? என்னடா சொன்னான்? டேய் அப்பா சொன்னார்ல காலேஜ் படின்னு, அதை பண்றா. இதுல வேற இவனை இப்படி கொடூரமா கொள்ற, ஏன்டா? கொலை பண்றதெல்லாம் ஒரு எஸ்தெட்டிக் தான். The eyes are the devil, memories of murder. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா the artisan psycho அந்த மாதிரியா இதான டேய் ஏன்டா சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்? கொலை பண்றப்போ என் நிலைமை விட்டுக்குது. டேய் உங்க அப்பா சொன்ன மாதிரி காலேஜ் படிக்க வேலையை பாடுறா மயிறு.
அப்பாவை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, நீங்கள் பேசுங்கப்பா. ஹலோ. நான் ஒழுங்கா சொல்ற மாதிரி அந்த காலேஜ் சேர்ந்து படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? இதுக்கப்புறம் ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கு, இந்த கேஸ்லயும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. உனக்கு சேஃப்டி என்னன்னா அந்த காலேஜில் போய் சேரு, அங்கே போய் நீ என்னன்னாலும் பண்ணி தொலை, அதுல இருந்து நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நீ அந்த காலேஜில் போய் சேரு, அது மட்டும் பண்ணா போதும், சரியா? புரியுதாடா? சரிப்பா. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். 2006 விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக நின்றாரோ அதற்கு அதிகப்படியாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய் அவர்கள். ஹலோ, உன்னைய பார்க்க தான் காத்துட்டு இருக்கேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இது ஏதோ சர்ப்ரைஸ் சொல்ற, நீ என்ன? அதை நேரில் வந்து தான் சொல்லுவேன். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. சிடு சிடு என்றாலும் தினமெனை கொண்டாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. வான்வெளியில் பறப்பேன், நீ திரும்பினார் பூநிலவை பறிப்பேன், நீ நெருங்கினார். டேய் கிஷோரு, டேய் சொல்றா ஸ்டாலின், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? டேய் கிஷோரு, உன்கிட்ட ஒன்று என்னடா ஒரு சொல்லணும். மாதிரி பதட்டமா பேசுற, என்னாச்சு? அது அது என்னன்னா, என்னதுடா உண்மை சொல்றா? டேய் மச்சான், உன் ஆள் ஆமா, நீ ஆளு. டேய் உன் ஆளை யாரோ ரேப் பண்ணி கொண்டுட்டாங்கடா. என்னதுடா? ஏய், யாரா அந்த பொண்ணு? யாருன்னெலாம் கேட்காது, கிடைச்சது. இதனால எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? ஒத்தா, இது மற்ற நாடு மாதிரி கிடையாது. நம்ம இந்தியா, இறங்கி ஆடலாம். ஏதோ சர்ப்ரைஸ் சொல்ற, நீ என்ன? அதை நேரில் வந்து தான் சொல்லுவேன். பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன். டேய் டேய் டேய், என்னடா பண்ற?
என்னைக்கா இருந்தாலும் உன் ஆளை கொள்றோன்னா நம்ம தான் கொள்றோம். உனக்கு தானே நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சதுல போய் படிக்க வேண்டியதானே. என்னைக்கா இருந்தாலும் அவனை நம்ம தான் போகிறோம். நீ ஒழுங்க போய் காலேஜில் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இப்படி பண்ணவனை துண்டு துண்டா விட்டணும். அந்த மாதிரிலாம் நீ நினைக்காத. காலேஜில் போய் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உனக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு, போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. Like